பாவி மக. அந்த புவனா நம்ம தனாவை என்ன பாடுபடுத்துறா. கதிர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கிறான். ஆனா அவ விட மாட்டேங்கிறாளே. ஐயோ, ஏன்தான் நம்ம குடும்பத்தையே குறி வச்சு இந்த பாடுபடுத்துறாளோ தெரியலையே. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. கதிர் தனியால நின்னு போராடுறான். நாமெல்லாம் உதவி செய்யலான்னு போனாலும் எந்த உதவியும் வேண்டான்னு சொல்லிடுறான். நமக்கு தெரியாத பல பிரச்சனைகள் அவனுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. பாவம், அதெல்லாம் தைரியமா சமாளிக்கிறான். அதுக்கே அவனுக்கு நேரம் சரியா இருக்கு. இப்படி இருந்தா எப்படி அவன் முன்னுக்கு வருவான்? நம்ம கதிர் கூட நாம இப்ப இல்லாததுனால அந்த புவனாவுக்கு ரொம்ப துளிர் விட்டு போச்சு. அவன் மட்டும் நம்ம கூட இருந்திருந்தான்னு வைங்களேன், அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? எல்லாம் அண்ணன் முகத்துக்காக பாக்குறேன். இல்லனா அந்த புவனாவையும் பசுபதியும் இத்தனை நாள் நான் விட்டு வச்சிருப்பேன். அண்ணி, என்ன என் புருஷன் ரொம்ப வீராப்பா பேசுறாரு? புவனான்னு ஒருத்தி இருக்கிறதாலதான் இவங்க இப்படி தோசைக்கல்ல உட்கார்ந்த மாதிரி டென்ஷனா இருக்காங்க. இல்லனா ஆளாளுக்கு சிரிச்சு சந்தோஷமா இருந்து நம்ம வயிற்றுச்சல கிளப்பிட்டு இருப்பாங்க. குளிர் விட்டு போய் நம்மள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் மாயா, இப்போ ஹோட்டலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல பெரியம்மா, நம்ம ஹோட்டல்ல துப்பாக்கியால சுட்டாங்கல்ல, அந்த சம்பவத்துக்கும் கதிர்க்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. கதிர் அந்த விஷயங்கள்ல ஈடுபடவும் இல்லைன்னு போலீஸ்ல சொல்லிட்டாங்க. நாளையில இருந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓ, இவங்க ஹோட்டல் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த போனா பாத்துட்டு விரல் சூப்பிட்டு இருப்பாளா என்ன? இப்ப துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு சொன்னாங்க. அடுத்து ஏதாவது குண்டு வெடிக்க போது பாருங்க. அப்ப நாளையில இருந்து ஹோட்டல் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிடும். அதுல ஒரு சிக்கல் இருக்காத்த. பாத்தீங்களா அண்ணி? என்ன செய்யணும்? என்ன பிரச்சனை? இல்ல, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஹோட்டல்ல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. பொதுமக்கள் எல்லாருமே ரவுடிங்க சண்டை, தீவிரவாதிங்க சண்டைன்னு ஃபீல் பண்றாங்க. அதனால முன்ன மாதிரி எல்லாரும் குடும்பமா குழந்தைங்களோட சாப்பிட வருவாங்களான்னு தெரியல. ஐயோ, அப்படி வராம போனா வியாபாரமே நடக்காதே. அப்புறம் கதிர் ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த புவனா ஆசைப்படுறது அதுதான். அப்ப இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாதா? இருக்கு பெரியம்மா, இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன சொல்றா இவ? என்ன வழி மாயா? அத கதிர்க்கு சொன்னியா? சொல்லிட்டேன் பெரியம்மா, ஆனா அவனால அதை செய்ய முடியுமான்னு தெரியல.